தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் புனித வாரத்தை துவங்குகிறோம். குருத்தோலை ஞாயிறை நாம் துவங்குவதின் வழியாக நாம் புனித வாரத்தில் நாம் நுழைகிறோம். இந்த புனித வாரத்தை துவங்குவதற்கு முன்பாக, குருத்தோலை ஞாயிறை நாம் துவங்குவதற்கு முன்பாக, திரு அவை நாம் கொடுத்திருக்கிற இன்றைய வாசகங்கள் அந்த புனித வாரத்துக்கு நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும், அந்த புனித வாரத்துக்கு நம்மை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். 43ஆம் அதிகாரம் 16 முதல் 21 இறை வார்த்தைகளில் அதிலே வரக்கூடிய மிக முக்கியமான மைய சிந்தனை என்னவென்றால், முக்கியமான கருத்து என்னவென்றால், 2 லைனில் அவர் எசை இறைவாக்கினர் என்ற முதல் வாசகத்தை அவர் சொல்லிவிடுகிறார். முதல்ல அந்த 2 வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு முன்னாடி அந்த வாசகத்தினுடைய சூழல் என்ன கான்டெக்ஸ்ட், எந்த சூழ்நிலையில் எசையா இறைவாக்கினர் இதை சொல்லுகிறார். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டுக்கு அடிமைகளாக ஏன் போனாங்க? ஜாலியாக பிக்னிக் போனாங்களா, அல்லது சுற்றி பார்க்க போனாங்களா, அல்லது கொஞ்ச நாள் நாம் அடிமைகளாக இருந்துவிட்டு வரலாம் என்று பாபிலோனிய நாட்டுக்கு போனாங்களா? ஏன் போனார்கள்? அவர்கள் போரில் தோற்று போனார்கள். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய மன்னனிடம் தோற்று போனார்கள். கடவுளுடைய மக்கள் ஏன் தோற்று போனார்கள்? ஏனென்றால் கடவுள் அவர்களை கைவிட்டு விட்டார். யோசுவா போருக்கு செல்லுகிறார். அப்போதெல்லாம் கடவுள் யோசுவாவிடம் சொல்லுகிறார், உனக்கு பதிலாக நான் போர் செய்கிறேன், நீ போருக்கு போ என்று கடவுள் சொல்லுகிறார். ஆனால் இங்கே பாபிலோனிய மன்னன் இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுக்கிற போது கடவுள் அவர்களை கைவிட்டு விட்டார். இஸ்ராயல் மக்கள் சார்பாக கடவுள் நிற்கல, போங்கடான் விட்டுட்டார். ஏன் அப்படி என்றால், அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை மீறினார்கள். கடவுளுடைய கட்டளையின்படி அவங்க வாழல. கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்தார்கள். எனவே கடவுள் அவர்களை பாபிலோனிய மன்னிடம் ஒப்புவிக்கிறார். அவர்கள் அடிமைகளாக போறாங்க. இப்போது அவர்கள் பாபிலோனிய நாட்டில் இருக்கிறாங்க. யோசித்து பார்க்கிறார்கள், கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், கடவுள் எங்களை காப்பாற்றல, கடவுள் எங்களை இந்த பாபிலோனிய மன்னரிடம் அடிமைகளாக விட்டுட்டாரு என்று கடவுள் தங்கள் கைவிட்டதை நினைத்து பார்க்கிறார்கள். இப்போ எசையா இறைவாக்கினபடியாக ஆண்டவர் அவர்களுக்கு செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. முன்னாடி என்ன நடந்தது தான் இப்போ நான் சொன்னேன். என்ன நடந்தது? அவர்கள் பாவம் செய்தார்கள், கடவுள் அவர்களை தண்டித்தார். அதான் முன்னாடி நடந்தது. கடவுள் அவர்களை தண்டித்ததனால் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்பயும் அடிமைகளாகத்தான் அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ எசேயா இறைவாக்கின் வழியா சொல்றாரு, முன்னாடி நீங்க பாவம் பண்ணீங்க, அந்த பாவத்துக்கு நான் உங்களை தண்டித்தேன், அந்த பழைசெல்லாம் மறந்துடுங்க. முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதீர்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. நீங்கள் தப்பு பண்ணீங்க, நான் உங்களை தண்டித்தேன், நீங்கள் இப்போதைக்கு பாபிலோன் நாட்டு அடிமையாக இருக்கிறீங்க, மறந்துடுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், இதோ புதிய செயலை நான் ஒன்று செய்ய போகிறேன், புது காரியத்தை நான் ஒன்று செய்ய போறேன். அது என்ன புது காரியம்? அவர் சொல்லுகிறார், பாலை நிலத்தில் பாதை ஒன்றை நான் அமைப்பேன். பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று, ஒரு சாலை ஒன்று அமைப்பேன். பால்வெளியில்
நீர் ஓடைகளை தோன்ற செய்வேன் அப்படி லைனா சொல்லிட்டு போவார். என்னதான் எஸ்ஐயா இறைவாக்கியம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக ஆனபோது இந்த பாபிலோனிய நாட்டு மன்னன் அந்த பாலைவனத்தில் தான் அவங்கள இழுத்துக்கிட்டு போனான். அடிமைகளாக போனாங்க. சாலையெல்லாம் கிடையாது, ரோடெல்லாம் போட்டு அழகா அந்த பாதையை நடந்து வாங்க அப்படியெல்லாம் அவங்களை கூட்டிட்டு போல, அடிமைகளாக பாலைவனத்தில் இழுத்து கொண்டு போனான். அவங்க பாலைவனத்தில் அவர்கள் அடிமைகளாக இழுத்து கொண்டு போகப்பட்டார்கள். இப்போ பாபிலோன் நாட்டில் அவங்க அடிமைகளாக இருக்காங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, புதிய செயல் ஒன்றை செய்ய போகிறேன், நான் பாலை நிலத்தில் பாதை ஒன்றை அமைப்பேன். என்ன சொல்ல வராது? நான் காலையில் கூட சொன்னேன், நீங்களோ நானோ போனால் ரோடு நல்லா இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டு நமக்கு ரோடு போட்டு கொடுக்காது. ஃபாதர் வராது, நல்ல ரோடெல்லாம் போட்டு கொடுக்கணும், கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போகிறீங்க, ரோடு சரியில்லை, ஐயோ இவங்க வந்துட்டாங்க, சாலையெல்லாம் போட்டு கொடுப்போம் அப்படி உங்களுக்கு எதாவது போட்டு கொடுப்பாங்களா? கிடையாது, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதே ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய தலைவர் அந்த பக்கமாக வருகிறார் என்றால் என்ன செய்கிறாங்க? ரோடு போடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு மட்டும் ரோடு, நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க முக்கியமானவர்கள். அவங்க போகிற போது சாலையில் எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் போகும்போது ரோடு இல்லைடா, நீங்கள் போகும்போது சாலை இல்லை, நீங்கள் அனாதைகளை போனீங்க, அடிமைகளை போனீங்க, ஒன்றும் இல்லாமல் போனீங்க. இப்போ அடிமை தேசத்திலேருந்து உங்கள் சொந்த நாட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? ராஜா போல வருவீங்க, மிக முக்கியமான தலைவர் போல வருவீங்க, அதிகாரத்தோடு வருவீங்க. ஒரு சாலை உனக்காக அமைப்பேன், கம்பீரமாக உங்கள் நாட்டுக்கு திரும்பி வருவீங்க. உங்களுடைய அடிமைத்தனத்தில் மறந்து விடுங்க. நீங்கள் அடிமைகளாக கொண்டு போனதை நினச்சி பார்க்காதீங்க, இப்போ புதியதை நினச்சி பாருங்க. நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கம்பீரமாக ஒரு தலைவனா, ஒரு கெத்தா உங்கள் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வருவேன் என்பதுதான் இன்னைக்கு முதல் வாசகம். ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு, அந்த அடிமைத்தனம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அடிமைகளாக போனதாலும் மறந்துடுங்க. நீங்கள் எனக்கு எதோ பாவம் செஞ்சீங்களே அதையும் மறந்துடுங்க. நான் உங்களை தண்டித்தேன் இல்லையா, அதையும் மறந்துடுங்க. இப்போ நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன், உங்களை அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வரப்போகிறேன், உங்களுடைய நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்து விடப்போகிறேன், அதை உங்கள் மனசில் பதிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் செய்தி, இன்னைக்கு இதுதான் முக்கிய செய்தி. எல்லா வாசகமும் அதான் சொல்லுது. ரெண்டாவது வாசகத்தில் பவுலடியார் சொல்கிறார், நான் கடந்ததை மறந்துட்டேன், கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்துட்டேன், புதிய ஓட்டத்தில் நான் ஓடுகிறேன். பிரியமானவர்களே, அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் அப்படியே படித்தோம் என்றால் சொல்லுகிறார், அன்பர்களே, என் நோக்கம் நிறைவேறிவிட்டதுன்னு நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், ஒன்று மட்டும் நான் பண்ணுறேன். முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுடுவோம். இப்போ அவர் சொல்லுகிற ஒன்றை மட்டும் நாம் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு சொல்ற, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு அப்படின்னு பவுலடியார் சொல்றார். அப்போ பவுலடியாருடைய கடந்த கால வாழ்க்கை என்னது? பவுலடியாருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எப்படி இருந்தார்? கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்பட்டார், இயேசுக்கு எதிராக செயல்பட்டார். யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களையெல்லாம் கொன்றழிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரம் வாங்கி கொண்டு தார்சீசுக்கு பயணம் போறார். எவ்வளவு இயேசு ஏற்றுக்கூடாது, இந்த கிறிஸ்துவ மதத்தை ஒழிக்கணும், அதுக்காக நிறைய கிறிஸ்துவர்களை கொன்றழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போனவர் தான் யாரு? எல்லாம் தான் இருக்கீங்களே, சவுலாக இருந்தவர் அது பின்பாக பவுலாக மாறுகிறார். அப்போ அவருடைய கடந்த கால வாழ்க்கை நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையா? பவுலடியாருடைய வாழ்க்கை இல்லை, இயேசுக்கு எதிரான வாழ்க்கை. அடுத்தவங்களை கொலை செய்யணும், கிறிஸ்துவங்களை ஏற்றுக்கிட்டு சாகடிக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர். இப்போ சொல்கிறாரு, கடந்ததை நான் மறந்துட்டேன், நான் புதிய வாழ்க்கை வருகிறேன், நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவருடைய பரிசைகளுக்கு நான் போகிறேன். அப்போ ரெண்டாவது வாசகம் என்ன சொல்லுது? பழைய வாழ்க்கையே மறந்துடுங்க,
புது வாழ்க்கையை நான் யோசிக்க வேண்டும். 2வது வாசகம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு நற்செய்தி வாசகம், ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாள். அந்த வாசகத்தினுடைய முடிவில் அந்த பெண்ணிடம் ஆண்டவர் சொல்றாரு, அம்மா இனிமே பாவம் செய்யாத. கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அந்த பெண்ணிடம்? ஒரு பாவமான வாழ்க்கை. இப்போ உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அதனால் இனிமே நீ பாவம் செய்யாத, மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு. ஹலோ ஹலோ, என்ன சத்தமா? போகாதீங்க, பழைய வாழ்க்கைக்கு போகாத, இனிமே பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. கடந்த வாழ்க்கைக்கு போகாத, புதிய வாழ்க்கை வாழு. ஆக இன்னைக்கு 3 வாசகங்களும் நமக்கு சொல்லக்கூடிய மைய சிந்தனை என்னது? பழைய வாழ்க்கை வாழணுமா, புதிய வாழ்க்கை வாழணுமா? புதிய வாழ்க்கை வாழணும். அப்படி என்றால் பழைய வாழ்க்கையை விட புதிய வாழ்க்கை மேலானது. பழைய வாழ்க்கையை விட புதிய வாழ்க்கை மேலானது. பழைய வாழ்க்கை மேலானதாக இருந்தால் அந்த மேலான வாழ்க்கையை விட புதிய வாழ்க்கை இன்னும் மேலானதாக இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கை நான் நல்லதா இருக்கிறேன், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், கடவுளுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னா, அதை விட புதிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இன்னும் ஒரு படி மேலானதாக நான் போக வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆக புதிய புனித வாரத்தை நாம் துவங்க போகிறோம். அந்த புனித வாரத்துக்குள் நாம் நுழைகிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக நுழையணுமாம்? புதிய மனிதர்களாக நாம் நுழைய வேண்டும். புனித மனிதர்களாக நாம் நுழைய வேண்டும் என்பது இன்றைய 3 வாசகம் நாம் கொடுக்கக்கூடிய செய்தி. இந்த வாசகத்தை மைய சிந்தனை நான் நிப்பாட்டிக்கிறேன். பிரியமான, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை கொஞ்சம் நாம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். நான் காலையில் கூட கேட்டேன், உங்களையும் கேட்குறேன். இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட இந்த பெண் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கிறார். இந்த பகுதியை நான் ஒன்றுக்கு மேலாக, ஒரு தடவைக்கு மேலாக இந்த வாசகத்தை நான் படிச்சிருக்கிறேன், இந்த வாசகத்தை நான் வாசித்திருக்கிறேன், இந்த வாசகத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு வாட்டிக்கு மேலா. இன்னைக்கு முதல் ஒரு வாட்டி நம்ம கேட்டலையா, இன்னைக்கு கேட்டது முன்னாடி இந்த வாசகத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நற்செய்தியில் நான் படிச்சிருக்கிறேன், இந்த வாசகத்தை பற்றி நான் யோசித்திருக்கிறேன், மறையுரை கேட்டிருக்கிறேன் அப்படி சொல்றவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். என்ன எல்லாரும் கையில் உடஞ்சி போன கை போடுறதுக்கு? ஓகே, முதல் தடவையா இன்னைக்கு தான் இந்த வாசகத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கை தூக்கும் பார்ப்போம். முதல் தடவையா கேட்குறீங்க அந்த வாசகத்தை? பரவாயில்ல, வெரி குட். ஓகே, சரி. பெரியமானவர்களே, பல தடவை இந்த வாசகத்தை கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி இந்த வாசகத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டு, காலையில் பிரசங்கத்தை கேட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறேன், ஃபாதர், இந்த வாசகத்தை நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய தடவை வாசித்திருக்கிறேன். அந்த நுனிப்புள் மேய்ந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த மாடு போல ஆடு போல அப்படி தான் அந்த வாசகத்தை நான் வாசித்தேன். ஆனால் இந்த வாசகத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மீனிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் ஒருபோதும் நான் கேட்கல. இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது தான் இந்த வாசகத்தை இப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு நான் சிந்தித்தேன், எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பெரிய மாணவர்களே, இந்த வாசகத்துக்குள் நாம் செல்வோம். இந்த வாசகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிச்சிருக்கிறோம். யார் எழுதிய வாசகம்? யோவான் எழுதிய வாசகம். இந்த பகுதி இந்த யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கும். பெரிய மாணவர்களே, இந்த வாசகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வாசகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7ஆம் அதிகாரத்தை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த வாசகத்தை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். 7ஆம் அதிகாரத்தை நம்ம ஃபுல்லாக வாசிக்க தேவையில்லை. அங்கே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் கூடார திருவிழாவுக்கு போவாங்க. கூடார திருவிழா, பாஸ்கா திருவிழா, அப்போ அறுவடை திருவிழா, இந்த 3 திருவிழாக்கள் யூத மக்களுக்கு மிக முக்கியமான விழாக்கள். நமக்கு என்ன முக்கியமான விழா? நமக்கு என்ன முக்கியமான விழா? காத்து தாங்க வருது. எது நமக்கு மிக முக்கியமான விழா? பாஸ்கா அப்படின்னா உயிர்ப்பு விழா. வேற பல பேருக்கு கிறிஸ்துமஸ் விழாதான் பெரிய விழாவாக, மிக முக்கியமான விழாவாக,
முதல் திருவிழாவுக்கு நினைக்கிறோம். அப்படிதான் ஈஸ்டருக்கு எத்தனை பேர் புது துணி எடுக்க போறீங்க? ஈஸ்டருக்கு யாரெல்லாம் புது துணி எடுக்க போறீங்க? ஏன் ஃபாதர் நீங்கள் வேறு நோண்டி விடுறீங்க? ஏற்கனவே நாங்கள் வருஷ கடைசியில் ஃபினான்ஷியலி கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸுக்கு யாரெல்லாம் புது துணி எடுத்தீங்க? கோயில் இருக்கிறீங்க, பொய் சொல்லாதீங்க, நல்ல ஒழுங்காக கை தூக்குங்க. ஏன் ஈஸ்டருக்கு துணி எடுக்கலை, கிறிஸ்மஸுக்கு எடுத்தீங்க? ஏன் ஈஸ்டருக்கு எடுக்கலை, கிறிஸ்மஸ்க்கு எடுக்கிறீங்களே, ஏன்? என்ன வித்தியாசம்? பழகி போச்சுல்ல. அதான் இன்னைக்கு சொல்லுது, இந்த பழகி போடுறதெல்லாம் விட்டுட்டு புது மனுஷனை வாங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, உண்மை இதுதான். நாம் எல்லோருமே ஈஸ்டர் பெருவிழாவை விட கிறிஸ்மஸ் பெருவிழா தான் ரொம்ப உயர்ந்த விழாவாக நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறோம். அது மகிழ்ச்சி, பிறப்பு, இயேசு பிறந்தார், அது பிறப்பு மகிழ்ச்சியான விழா அப்படி நினைக்கிறோம். ஈஸ்டர் பெருவிழா என்பது துக்கம், தவக்காலம், துக்கம். அது பின்பாக இயேசுனுடைய பாடுகள். அந்த இயேசுனுடைய பாடுகளை என்ன புது துணி எடுக்கிறது அப்படி விட்டுடுவோம். இயேசு உயிர்க்கப்படவில்லை என்றால் இயேசுனுடைய பிறப்புக்கு அர்த்தம் கிடையாது. உங்களை போல நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை வாழணுமோ இறக்க போகிறோமோ அதுபோலதான் இயேசுனுடைய பிறப்பு அமைந்துவிடும். உயிர்ப்பு பெருவிழாதான் நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய விழாக்களுள் மேலானது, உச்சமானது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவதால் தான் நாம் உன்னதங்களிலே பாடுகிறோம், உன்னதங்களிலே கீதத்தை பாடுகிறோம். திருவருகை நாட்கள், தவக்கால ஞாயிறுகளில் நாம் பாடுவது கிடையாது. மற்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏன் உன்னதங்களிலே பாடுகிறோம்? இப்ப தவக்காலத்தையே உன்னதங்களில் நாம் பாடுறது கிடையாது. இது தயாரிக்கிறோம். ஏன்? ஈஸ்டர் பெருவிழா அன்றைக்கு அந்த உன்னதங்களிலே பாடல் பாடுகிற போது அதனுடைய ஆரவாரம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த பாடுகிற அந்த உன்னதங்களிலே மிக பெரிய ஆரவாரத்தோடு அந்த உன்னதங்களிலே பாட வேண்டும் என்பதற்காக இந்த தவ காலத்தை பாடுவது கிடையாது. அது மகிழ்ச்சியின் கீதம், அது உயிர்ப்பின் கீதம். ஆக உயிர்ப்பு பெருவிழா தான் நமக்கு மிக மிக முக்கியமான பெருவிழா. அதனால ஈஸ்டர் பெருவிழாவுக்கு புது துணி வாங்க சொல்றீங்களா ஃபாதர்? அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இங்கெல்லாம் போயிட்டேன், உயிர்ப்பு பெருவிழா அதுக்கு இதுக்கெல்லாம் நான் ஏன் போனேன்? அவங்களுக்கு 3 விழாக்கள் இருக்கிறது யூத மக்களுக்கு. கூடார திருவிழா, பாஸ்கா திருவிழா, அறுவடை திருவிழா. இப்போ இயேசு கூடார திருவிழாவுக்கு போகிறார். போகலை, நீங்க போகணும்னு சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். அது பின்பாக இயேசு என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி, அவர் மறைமுகமாக வருகிறார். எங்க? எருசலேமுக்கு வருகிறார். அங்க பாக்குறாங்க, இன்னும் வரமாட்டான்னு சொன்னாரு, வந்துட்டாரு. சில சம்பந்தம் வீட்டில் கூட சொல்ல, நீ கல்யாணத்துக்கு போ, நான் வரல. பார்த்தா நமக்கு முன்னாடி அவங்க தான் வந்து நிற்பாங்க இல்லையா? என்ன வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டீங்க? சும்மா யோசிச்சேன், வரணும்னு தோணிச்சு வந்துட்டேன். ஆக இயேசு முன்பாக வந்து நிற்கிறார். அங்க பேசிக்கிறாங்க, எருசலேம் ஆலயத்தில் பேசிக்கிறாங்க. இவரைத்தான் கொலை செய்ய வேண்டும் என்று எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஆலயத்தில் உட்கார்ந்து எல்லாருக்கிட்டையும் போதித்து கொண்டிருக்கிறார். எருசலேமிலே இவர் நடமாடி கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் பேசுவாங்க. இந்த பரிசேயர்கள், தலைமை குருக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்று ஆட்கள் அனுப்புவாங்க. பொழந்து கட்டணும், அவரு முடிச்சிடணும் என்று சொல்லி காவலர்களை அனுப்புவார்கள் கைது செய்வதற்காக. இந்த காவலர்கள் போவாங்க, இயேசு கிட்ட போவாங்க. அங்க இயேசு போதித்து கொண்டிருப்பார். அவர் போதித்து கொண்டிருப்பதை பார்த்து இந்த காவலர்கள் இயேசுவை கைது செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? போதனையெல்லாம் கேட்டுட்டு திரும்பி பரிசேயர்கள் மறைநூலிடம் வந்துடுவாங்க. அவங்க கேட்பாங்க, அனுப்பியவர்கள் கேட்பாங்க, எங்க இயேசு கைது செய்யலையா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, காவலர்கள் சொல்லுவாங்க, அவர் மிகுந்த வல்லமையோடு போதிக்கிறார், மிக ஆற்றலோடு போதிக்கிறார். அவங்க கடுப்பாயிடுவானுங்க. யாரு? பரிசேயர்களும் தலைமை குருக்களும் கடுப்பாயிட்டு, நீங்களும் அவன் பேச்சு கேட்டு மயங்கிட்டீங்களா, அவங்களுடைய கூட்டாளி ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதன் பின்பாக சில பகுதிகள்லாம் வரும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள சில வாக்குவாதம்லாம் வரும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு 7ஆம் அதிகாரம் கடைசி வாக்கியம், யார பைபிள் இருந்தால் படிங்க. கடைசி வாக்கியம், 7ஆம் அதிகாரம் கடைசி வாக்கியம்.
கடைசி வாக்கியம். அவர்கள் ஒவ்வொருவரும் பேசியிருந்தாங்களே, தலைமை குருக்கள் பரிசேயர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்களையா, அவங்க எல்லாம் பேசி முடிச்ச பின்னாடி அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு போனாங்க. பைபிள் இது ரொம்ப முக்கியமாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க, அது வசனமாக போட்டுருக்குறாங்க. எல்லாம் பேசி முடிச்சு அவரவர் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க என்பது ஒரு வசனமாக பைபிளில் போட்டாங்க. ஏன் அர்த்தம் இல்லாமல் போட மாட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் இன்னைய வாசகம் தொடங்குது. அடுத்த நாள் 8ஆம் அதிகாரம் முதல் வாக்கியத்தை படிங்க. இது நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இயேசு எங்க போனாரு? ஒலிவ மலைக்கு போனார். வீடு கிடையாது. இயேசுவுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை. எனவே அவர் ஒலிவ மலைக்கு போகிறார். அங்கு போய் அவர் ஜெபித்தார். அடுத்த வாக்கியம், பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் எங்க வந்தாரு? கோவிலுக்கு வந்தார். கோவிலுக்கு வருகிறார். அங்கே மக்கள்கிட்ட அவர் போதித்து கொண்டிருக்கிறார். டைம் என்னங்க? மதியமா? பொழுது விடிந்தது அப்படின்னு என்னது? விடிய காலையில் இயேசு கோயிலுக்கு வந்துட்டாரு. மக்கள் வராங்க, போதித்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன நடக்குது படிங்க. அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவர் போதிக்க தொடங்கினார், கற்பிக்க தொடங்கினார். அதுக்கு அடுத்து மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதையுடைய கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். ஏசு எங்க இருக்கிறாரு? ஏசு எங்க இருக்காரு? கோயிலில் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? போதித்து கொண்டு இருக்கார். கடவுளை பத்தி பேசின்னு இருக்காரு. ஆனா இவனுங்க விபச்சார பெண்ணை அழைத்து கொண்டு எங்க வந்தானுங்க? கோவிலுக்கு வந்தாங்க. விபச்சார பெண்ணை கையும் மெய்யுமாய் பிடிபட்ட அந்த பெண்ணை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க. பிரியமான முதல் செய்தி, நீங்களும் நானும் ஆலயத்துக்கு எதை கொண்டு வருகிறோம்? நம்முடைய சிந்தனைகள் எது? நம்முடைய சிந்தனைகளில் என்ன இருக்கு? புனிதமான இடத்துல ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். கடவுள் வாழக்கூடிய இடத்துல ஆண்டவர் கடவுளை பற்றி பேசிட்டு இருக்கிறார். கடவுள் இருக்கக்கூடிய பிரசன்னத்தில் ஆண்டவர் இயேசு கடவுளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். கடவுளை பற்றி போதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவனுங்க தலைமை குருக்கள் பரிசேயர் ஆலயத்துக்குள்ளே யாரை அழைத்து வந்தார்கள்? எதற்காக? இயேசுவை சோதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆலயத்துக்கு நாம் எப்படிப்பட்ட மனசோடு வருகிறோம்? எப்படிப்பட்ட எண்ணங்களோடு வருகிறோம்? ஆண்டோடைய இடத்துல நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்தமான இந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாழக்கூடிய இந்த இடத்துல நாம் இயேசுவாக இருக்கிறோமா? பரிசேயனாக மறைநூல் வல்லுநனாக நாம் நடந்து கொள்கிறோமா? நாம் விபச்சார பெண்ணை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரல, ஆனால் நம்முடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு தீய எண்ணங்களோடு தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். பல்வேறு கெட்ட எண்ணங்களோடு சிந்தனைகளோடு தான் நாம் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மனசுக்குள்ள சுத்தம் கிடையாது, எண்ணத்தில் சுத்தம் கிடையாது. கோபம், எரிச்சல், ஆத்திரம், பகைமை எண்ணம், பொறாமை, பழி வாங்குதல் எல்லாம் பாவங்கள். அவன் விபச்சார பெண்ணை கொண்டு வந்தான் இயேசுவை சோதிப்பதற்காக. நாம் நம்முடைய மனதிலே கொண்டு வரக்கூடியவை என்னவாக இருக்கிறது? ஆலயத்தில் ஒவ்வொரு தடையும் ஆலயத்துக்குள்ளே வருகிற போது நாம் தூயவனாக உள்ளே நுழைய வேண்டும், பரிசுத்தவனாக உள்ளே வர வேண்டும். என்னுடைய எண்ணங்களில் தூய்மை இருக்க வேண்டும், என்னுடைய மனதுக்குள் தூய்மை இருக்க வேண்டும். ஆனால் நான் எப்படிப்பட்ட மனசோடு வருகிறேன்? ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் எதை யோசிக்கிறேன்? ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் எதை பார்க்கிறேன்? ஆலயத்தில் இருந்து கொண்டு நான் எதை யோசிக்கிறேன்? பல சமயத்தில் நான் பரிசேயனாக மறைநூல் வல்லுநனாக ஆலயத்துக்குள் வருகிறேன். ஆலய வளாகத்துக்குள் வருகிற போதே நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் மிதியடிகளை வீட்டுக்கு வெளியே கழித்து விடுவது போல நான் ஆலயத்தினுடைய வெளியே என் பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு தூய எண்ணத்தோடு உள்ளே வர வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கடவுள் சொல்லுகிறார் மோயிசினிடம், மோயிசா நீ இருக்கிற இடம் தூய்மையானது, எனவே உன்னுடைய மிதியடிகளை கழட்டு விட்டு வா என சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் காலில் அணியக்கூடிய மிதி அடிகளை அல்ல, மனசுக்குள்ள நிறைய அழுக்குகளை நாம் அணிந்திருக்கிறோம். பாவ எண்ணங்களை அணிந்து கொண்டுதான் உள்ளே வருகிறோம். அடுத்தவர் மீது பொறாமை, அடுத்தவர் மீது நமக்கு கோபங்கள், எரிச்சல் எல்லாத்தையும் மனசுல சுமந்து கொண்டுதான்
பாவ எண்ணங்களோடு இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் விபச்சார பெண்ணை கோயிலுக்கு கொண்டு வந்தது போல நாமும் நம்முடைய மனதுக்குள் இத்தனை அசிங்கங்களை இத்தனை பாவங்களை சுமந்து கூட நான் ஆலயத்துக்குள் வருகிறோம். என்னைக்காவது கோயிலுக்குள் வருகிற போது மனசாட்சி நமக்கு குத்தி இருக்கா? நான் வீட்டில் சண்டை போடு, என் மனைவியை சண்டை போட்டு, என் மனைவியை நான் காயப்படுத்தி, என் கணவனை காயப்படுத்தி, பிள்ளைகளோடு சண்டை போட்டு நான் கோயிலுக்குள்ளே வரனே, நான் தூய்மையான மனசோடு உள்ள நுழையிலையே, என்னைக்காவது என் மனசாட்சி குத்தி இருக்கா கோயிலுக்குள்ளே, இந்த புனிதமான இடத்துக்குள்ளே? அதை விட கொடுமையான என்னவென்றால், ஆலயத்துக்குள்ளே வந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி? ஆலயத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி? தொலைபேசியில் அலைபேசியை நோண்டுவது, அலைபேசியிலே படங்களை பார்ப்பது, வீடியோவை பார்ப்பது, மெசேஜை பண்ணுவது, பேசிக்கொண்டிருப்பது, நடுப்பூசைகளை எழுந்து போனை எடுத்துக்கொண்டு ஓடுவது. ஆலயத்துக்குள்ள நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் வாழக்கூடிய இந்த இடத்துல என்னுடைய செயல்பாடுகள் என்ன? திருப்பலி நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன்? திருப்பலி நான் எப்படி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன்? இது கோயிலா, மார்க்கெட் பிளேஸா? ஆண்டவர் எருசலேம் ஆலயத்துக்குள்ளே சொல்லுகிறார், அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற சாட்டை எடுத்து அடிக்கிறார். எது என் வீடு, இறை வேண்டலின் வீடு, இது சந்தையாக்காதீங்க அப்படி சொல்றார். பல சமயத்துல ஆண்டவர் வாழக்கூடிய இல்லத்தை நாம் சந்தையாக்கி கொண்டிருக்கிறோம் மனசளவில். ஆக முதல் செய்தி, ஆலயத்துக்குள்ளே நான் நுழைகிற போது இது இறைவன் இருக்கக்கூடிய இடம் என்பதை மனதில் வைத்து நான் வருகிறேனா? பூசை முடிந்து எவ்வளோ பேச்சுங்க? பூசை முடிந்த உடனே கடவுள் இங்கிருந்து ஓடிட்டாரா? பூசை முடிஞ்ச நீங்க கடவுள் இல்லையா? பூசை முடிந்த பின்பு நாம் எங்கே இந்த ஆலயத்துக்குள்ளே அடிக்கக்கூடிய அரட்டை என்ன? இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து நாம் பேசுகிற பேச்சு என்ன? பிரியமானவர்களே, ஒரு ஆலயம் என்பதை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம், இறைவன் வாழக்கூடிய இடம் என்பதை எந்த அளவுக்கு நாம் மதித்து வாழ்கிறோம், இதாங்க முதல் செய்தி. ரெண்டாவது, இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்கள் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை பொழுது விடிந்த உடனே போய் பிடிக்கிறாங்க. வேலை இல்லை பொழுது அவங்களுக்கு. ஏனென்றால் எப்படியாவது இயேசுவை சோதிக்க வேண்டும் என ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இவர்களுடைய நோக்கம் இந்த பெண்ணை பனிஷ்மெண்ட் பண்ணுவதா அல்லது இயேசுவை பனிஷ் பண்ணதா? யாரை குற்றவாளியாக மாற்றுவேன் என்பது, இந்த பெண்ணையா அல்லது இயேசுவையா? இயேசுவை. வாசகம் ரொம்ப தெளிவாக சொல்லு. ஆனால் இயேசுவை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று யாரை பகடை காயாக பயன்படுத்துறாங்க? விபச்சார பெண்ணை பயன்படுத்துறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. அடுத்தவரை மட்டம் தட்டுவதற்காக நாம் யாரோ ஒருவரை பகடைக்காயாக பயன்படுத்துகிறோம். இவங்களை தண்டிப்பதற்காக நாம் இன்னொருவரை நாம் பகடைக்காயாக பயன்படுத்துவது. நான் உன்னை அசிங்கப்படுத்த முடியல, அதனால நான் இவனை அசிங்கப்படுத்துகிறேன். இவனை அசிங்கப்படுத்தும்படியாக நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நாம் ஒருவரை பழி வாங்குவதற்கு நாம் பல பேரை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த பெண்ணை பயன்படுத்தினாங்க. பிரியமானவர்களே, உன்னுடைய கோபம் இயேசு மீது என்றால் இயேசுவின் மீது காட்டு. ஆனால் ஏன், எதற்காக இந்த விபச்சார பெண்ணை நீ அடைத்துக் கொண்டு வருகிறாய்? நீ விபச்சார பெண்ணை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நீ அங்கேயே பனிஷ் பண்ணி இருக்க. இயேசுவிடம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கம் விபச்சார பெண்ணை தண்டனைக்கு உள்ளாக்குவது அல்ல. ஆனால் அந்த பெண்ணை அடைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி இழுக்கு, ஏற்கனவே அசிங்கப்படுத்தியிருக்கிறாள், அதை பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வைத்து அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இயேசுவை குற்றவாளியாக்குவது. பிரியமானவர்களே, பல சமயத்தில் நாம் பல பேரை மையத்துக்கு நடுவிலே கொண்டு வந்து யாரையோ பழி வாங்கி என்னால் முடியல, அதனால் உன்னை பழி வாங்கிறேன்னு சொல்லி சில பேரை நாம் பழி வாங்கி கொண்டிருக்கிறோம். நடக்குதா இல்லையா? எஜமான பழி வாங்க முடியல, எஜமான திட்ட முடியல, அதனால அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை திட்டது. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேங்க, ஹஸ்பண்ட் அடிக்க முடியல, அதனால மனைவி மேல் யார் அடிக்கிறோம்? டக்குன்னு பதில் வருது. உண்மைதானே? ஹஸ்பண்ட் அடிக்க முடியல, அந்த கோபத்தை யார் மேலே காட்டுது? பிள்ளைகள் மேலே. எப்படிங்க அது நியாயம்? இதுதான், இது வீட்டுக்குள்ளே நடக்குது, அது கொஞ்சம் பெருசாக வெளியே நடக்குது. ஒருவரை பழி வாங்குவதற்காக அடுத்தவருடைய பெயரை கெடுப்பது, அடுத்தவரை நடுத்தெருவுக்கு அடைத்து விடுவது, அவங்களை அவமானப்படுத்துவது எவ்வளோ பெரிய இழுக்கான காரியம். அதுதான் பண்ணாங்க. பிரியமானவர்களே,
உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நேராக சென்று பிடிக்கலன்னு சொல்லணும். நான் மறைமுகமாக யாரைய வைத்து யாரைய நோண்டி அது இது இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லி ஒருவரை எதிர்ப்பதற்கு பல பேரை பகடை காய்களாக மாற்றிக்கொள்வது இங்கே பரிசேயர்களும் மறைநூல் வழியிலும் செய்த காரியம் செய்யக்கூடாது. மூன்றாவது, இயேசுவை சோதிக்க வராங்க, கேட்குறாங்க, மோயிசனுடைய சட்டப்படி விபச்சார பெண்ணை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும், நீங்க என்ன சொல்றீங்க என்று சோதிப்பதற்காக கேட்கிறார்கள். இப்போ மோயிசனுடைய சட்டம் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டா கல்லால் அடித்து சாகடிக்கணும். இப்ப இயேசு மோயிசு தான் சொல்லிட்டாருங்க, கல்லால் அடித்து சாகடிக்கணும், சாகடிங்க என்று சொன்னால் இயேசுக்கு எந்த சோதனையும் கிடையாது, அப்படிதானே? ஆனால் இயேசு எப்படி இந்த கல்லால் அடித்து சாகடிக்கலாம் என்று சொன்னால் இயேசுக்கு என்ன சோதனை என்ன பிரச்சனை வரும்? ரொம்ப கவனமா கேட்கணும். ரோமையர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு காலத்தில். ரோமையர் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன தேசத்தில் ரோமையர்களுடைய அனுமதி இல்லாம யாருக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியாது. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், இயேசுவை கைது செய்யறாங்க. கைது செய்து இயேசுவை அவங்களே சாகடிக்கல, யூத மக்களே சாகடிக்கல. எங்க கூட்டிட்டு போனாங்க? ஹலோ, யார்கிட்ட கூட்டிட்டு போனாங்க? பிலாத்து. பிலாத்து யாரு? ரோமையர்களுடைய ஆளுநர். ஏன் அவங்ககிட்ட கூட்டிட்டு போகணும்? இவங்களே இயேசுவை சாகடிச்சுக்கலாம் இல்லையா? சாகடிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ரோமையுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறாங்க. சட்டம் சொல்லுது எங்க கிட்ட அனுமதி கேட்கணும். இப்ப இயேசு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை மோயிசன் அடிக்க சொன்னாரு, சாகடிக்க சொன்னாரு, சாகடிக்க அப்படின்னு சொன்னா இவனுக்கு எங்க போவானுங்க? இவனுக்கு பரிசைகள் மறைந்து எங்க போவாங்க? பிலாத்துவிடம் போவார்கள். போயிட்டு பிலாத்துவே ஆளுநரே, இந்த பெண்ணை தண்டிக்க சொல்றாரு இயேசு, உங்களுடைய அனுமதி எல்லாம் தேவையில்லையா, உங்க சட்டத்தை எல்லாம் மதிக்கல என்று சொல்லி ரோமையர்களும் போய் சொல்லுவாங்க. அப்ப ரோமையர்கள் சும்மா இருப்பாங்களா? இயேசுவை கைது செய்வாங்க. ஆக அந்த விபச்சார பெண்ணை சாகடிங்க அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு பிரச்சனை இருக்கு. சரி, இயேசுவை விபச்சார பெண்ணை சாகடிக்காதீங்க அப்படி இயேசு சொன்னா இயேசுக்கு என்ன பிரச்சனை? சாகடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை? மோயிசனுடைய சட்டத்தை கேட்கல, ஒண்ணு. ரெண்டாவது, ஹலோ, அவ விபச்சார பெண்ணுங்க, அவளை சாகடிக்க கூடாதுன்னு இயேசு மறைமுகமா என்ன சொல்றாரு? அலோவ் பண்ணுங்க, விபச்சாரமாவது ஏதாவது அலோவ் பண்ணுங்க. இயேசு தவறான ஒரு ஒழுக்கத்தை அனுமதிக்கிறார். இவர் எப்படி போதகராக இருக்க முடியும்? இவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு, இவர் எப்படி நல்லவராக முடியும்? இவர்கிட்ட இவருடைய போதனை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க என்று சொல்லுவாங்க. இப்ப ரெண்டுமே சாகடிங்க சொன்னாலும் சரி, வேண்டான்னு சொன்னாலும் சரி, இயேசுக்கு பிரச்சனை. இயேசு உடனே பதில் சொல்லிட்டாரா? எழுதி கொண்டிருக்கிறார். நான் அந்த எழுதி கொண்டிருக்கிற அர்த்தம் காலையில் சொன்னேன், இப்போ டைம் இல்லை, அதை விட்டுறேன். இயேசு இறுதியாக என்ன சொல்றாரு? உங்களுள் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல் எறியட்டும். உடனே என்ன பண்ணாங்க? கல் எடுத்து அடிச்சாங்களா? இல்லை. என்ன நடந்துச்சங்க? முதியோர் தொடங்கி ஒருவராக அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்படி ரொம்ப நல்லவங்களாவனுங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் கல் எறியட்டும் சொன்ன உடனே அப்படியே மனமாறி எல்லாம் நல்லவங்களாயிட்டு, ஐயோ நான் பாவி, நான் எப்படி கல் எறிவது அப்படின்னு சொல்லி அவ்வளோ மனமாற்றம் அடைந்து போயிட்டாங்களா? அவ்வளோ நல்லவங்களா பரிசெயன், அவ்வளோ நல்லவனா தலைமை குரு, பின்னியம் போயிட்டாங்க கல்லடிக்காம? அதான் சொல்றேன், அவனும் பாவம் செஞ்சாங்க, ஆனா அந்த அளவுக்கு மனமாறி போயிட்டாங்களா? ஓ, எழுந்து வந்து அவங்களுடைய பாவத்தையா? இது யாருங்க சொன்னது? புதுசா இருக்க. கீழே இயேசு எழுதினார் இல்லையா? அது வந்து அவங்க பாவத்தெல்லாம் இயேசு எழுதினாராம். பரவாயில்லையே, நீங்க கூட பைபிள் எழுதலாமே. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. இயேசு அவங்க பாவத்தெல்லாம் எழுதலான்னு சொல்லி பைபிள் எதுவும் சொல்லலை. அது வேற ஒரு அடுத்ததுக்கான டைம் ஆகிடும், விட்டுடுவோம். பெரிய மாடும் என்ன நடந்தது அப்படின்னா, ஒருவர் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மீது கல் எறியட்டும் இயேசு சொல்றார். இப்ப பாவம் இல்லாதவன் அங்கு கல் எறிய வேண்டும் என்றால், பாவம் இல்லாதவன் நான் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லணும், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லணும். அவன் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னா அவனுக்கு 2 பேர் சாட்சி வேண்டும். ஆமா,
இவன் பாவமே செய்யாதவன் என்று 2 பேர் சாட்சி சொல்லணும். அப்போ அங்க யாரோ ஒருவன் நான் பாவம் செய்யவில்லை என்றால் 2 சாட்சிகளை அவன் முன் நிறுத்தணும். அங்க யாரும் எவனும் ஒருத்தனுக்கும் இவன் பாவம் செய்யலன்னு சொல்லி சான்று சொல்வதற்கு யாரும் கிடையாது, சாட்சி கிடையாது. இவன் பாவம் செய்யல, நான் சாட்சி, நான் இங்க சான்று நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனும் யாருக்கும் சான்று பகரவில்லை. அதனால யாரும் அங்க நல்லவன் என்று இல்லை. ஆக அங்க அதுதான் நடந்தது. நல்லவன் இருக்கிறான்னு சொல்லி சான்று சொல்ல யாரும் கிடையாது, எல்லாம் போயிட்டாங்க. நான் நல்லவன் சான்று சொல்றா அப்படின்னு சொன்ன, நீயா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யாரும் சான்று சொல்லலை, போயிட்டாங்க. பிரியமானவரே, இயேசு சொல்றார், நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். இயேசுவால் தீர்ப்பிட முடியுமா முடியாதா? ஏன் இயேசுவால் தீர்ப்பிட முடியும்? இயேசுவால் கல்லடிச்சு அடிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் அடிக்கல? அவர் தூயவர் தானே, பாவம் அறியாதவர் தானே, ஏன் அடிக்கல? பிரியமானவர்களே, இயேசு 2 காரியத்தை செய்கிறார் அங்கே. ஒன்று, பாவியை மன்னிக்கிறார். பாவம் செய்ய போ அப்படின்னு சொல்றார், கருணை காட்டி விட்டார். அப்ப பாவத்துக்கு தண்டனை இல்லையா? எல்லா பாவத்தையும் இயேசு மன்னிச்சுட்டு வரா? இயேசு கருணை உள்ளம் படைத்தவர். அப்ப பாவத்துக்கு தண்டனையை கொடுக்க மாட்டாரா கடவுள்? நாம் அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். கடவுள் நம்முடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அது எப்போதும் இரக்கம் உள்ள கடவுளாக இருக்கணும். பாவத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடாது. அப்படிதானே நம்ம எதிர்பார்க்கிறோம். எஸ் ஆர் நோ? யாராவது பாவத்துக்கு கடவுள் என்னை தண்டிங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? நாம் எல்லோருமே என்ன சொல்றோம்? பாவத்துக்கு கடவுள் என்னை தண்டிக்க கூடாது. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் கருணை காட்டுகிறார், அதே சமயத்தில் இயேசு தண்டிக்கிறார். புரிஞ்சுக்கணும், இயேசு இங்க தண்டிக்கிறார். யாரை தண்டிக்கிறார் என்றால், உன் பாவத்துக்கு நான் தண்டனை பெறுகிறேன், உன் பாவத்துக்கு நான் மன்னிப்பு கொடுத்துறேன், இரக்கத்தை காட்டிட்டேன், இனிமே பாவம் செய்யாத இரக்கம் காட்டிய கடவுள் அவளுடைய பாவத்திற்காக அந்த பாவத்தினுடைய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவம் சும்மா மன்னிச்சு விடல, உன் பாவத்தை நான் ஏத்துக்கிறேன், உன் பாவத்துக்காக நான் சிலுவை சுமக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஆண்டவர் இரக்கமுள்ள கடவுள் நம்மை மன்னிச்சிருக்கார். ஆனால் அது வெறும் மன்னிப்பல்ல, வெறும் இரக்கம் அல்ல, நம்முடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் மிக முக்கியமானது. கடவுள் என் பாவத்தை மன்னிக்கிறார், என் பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மட்டும் மன்னிக்கலங்க, நம்முடைய பாவத்துக்கு உண்டான தண்டனையை நம்ம கிட்ட கொடுக்கல, அந்த விபச்சார பெண்ணுக்கிட்ட தண்டனையை கொடுக்கல. மாறாக அந்த தண்டனை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொள்கிறார். உங்க பாவத்தெல்லாம் என் பாவத்தை கடவுள் மன்னிக்கிறாருங்க. ஆனா நம்ம பாவத்துக்கு உண்டான தண்டனை யார் ஏற்றுக்கொள்வது? there is a mercy, there is a punishment. mercy கடவுள் நமக்கு கொடுக்கிறார், பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கிறார். அதுதான் நம்ம கடவுள். சில சமயத்தில் mercy இரக்கத்தை நாம் அடுத்தவர்களிடம் வாங்கிக் கொள்கிறோம், ஆனால் நாம் அடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறோம். அவங்க நாம தப்பு பண்ணால் மற்ற நமக்கு இரக்க காட்டணும், மற்றவர்கள் தவறு செய்தால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் தண்டனை கொடுக்கிறோம். இயேசு அப்படி கிடையாது. அவர் இரக்கத்தை கொடுக்கிறார், தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் தண்டனையை கொடுத்து விட்டு இரக்கத்தை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் அவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். பிரியமானவர்களே, தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இரக்கத்தை நாம் கொடுக்கணும். அடுத்து செய்யக்கூடிய தவறுகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், நாம் அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி பண்ணுகிற போதுதான் நாம் எங்கிருந்து எங்கே போக முடியும்? பழைய வாழ்க்கையில் இருந்து புதிய வாழ்க்கைக்கு போக முடியும். பழைய வாரத்திலிருந்து புனித வாரத்துக்கு போக முடியும். புனித வாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். அவர் இரக்கத்தை காட்டினார், தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார். இரக்கத்தை காட்டுவோம், அடுத்தவருக்கு நம்முடைய இரக்கத்தை காட்டுவோம். நமக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை தண்டனை கொடுக்காமல் நாம் இரக்கத்தை மட்டுமே கொடுக்க முயற்சிருப்போம். எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை நம்புகிறேன்.